ஹலோ ஃபாலோயர்ஸ். பி ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாரும் போய் பாருங்கள். நியூவாக ஜாயின் பண்ண பீப்புள் பின்னாடிலாம் அவ்வளோ கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே நீங்கள் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நியூவாக ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ், நியூ கமர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்து நிறைய லேர்ன் பண்ணி ஓனாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். அதாவது இந்த ட்ராப்னா என்ன? பொறி. அதாவது நம்ம வீட்டில் எலி பிடிக்கிறதுக்கு பொறி வைப்போம்ல, அது மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நமக்கு வைக்கிற வலையில தான் நம்ம போய் விழுகுறோம். அங்கே தான் மெஜாரிட்டி லாசஸ் நடக்கும். அப்போ அங்கே என்ன நடக்குது? மெஜாரிட்டி லாசஸ் எங்கே நடக்கும்? மெஜாரிட்டியாக ப்ராஃபிட் பண்ணுற இடத்துல தான் மெஜாரிட்டி லாசஸ் நடக்கும். அப்போ மெஜாரிட்டியாக எங்கே நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோன்ற இடத்த தான் அவன் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறான், ஃபோக்கஸ் பண்ணுறான். அப்போ மெஜாரிட்டி லாசஸை எங்கெங்கெல்லாம் கொடுப்பான்னா சப்போர்ட் ரெசிடென்ஸில் தான் கொடுப்பான். சின்ன சின்ன ஏரியாவில் கொடுக்க மாட்டான். அப்போ மார்க்கெட் ஒரு மேலே ஏறி சப்போர்ட் வர்றப்ப இதில் உங்களெல்லாம் ஈஸியாக என்ன பண்ண முடியும், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு ஒரு பிரேக் கொடுத்து அகைன் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து ஏறி இருப்பான், மறுபடியும் இந்த சப்போர்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகிறப்ப தான் என்ன ஆகும், ஒரு ரெட் பாடி போட்டு என்ன பண்ணுவான், இப்படி கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் மறுபடியும் உள்ளே போவான். அப்போ இதே கண்டிஷன் தான் மேலே போகிறப்ப. மேலே என்ன ஆகும், மார்க்கெட்டு பிரேக் கொடுப்பான், அகைன் ஒரு ஃபேக் அடிச்சுட்டு இப்படி உள்ளே வருவான். அப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், இங்கே தான் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்து வச்சுருப்போம் ஓவர் பாட்டில். அண்ட் தென் ஃபால் ஆகிறப்ப இங்கே சப்போர்ட் எடுத்து ஏறுவான்னு நினைப்போம், மறுபடியும் என்ன பண்ணுவான், ஃபேக் அடிச்சு ரெட் பாடி உள்ள க்ளோஸ் வச்சு இறங்குவான். அப்போ மெஜாரிட்டி கேசஸில் வர்ற லாசஸ் எல்லாமே பிரேக் அவுட். ஸோ இப்போ சொல்கிறேன், பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்காதீங்க சார். அப்போ பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கணும்னா மார்க்கெட் மேலே தான் போகிறான்ல சார், அப்போ என்ன பண்ணுறது? அப்போ பிரேக் அவுட் ட்ரேடுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ட்ரேடுக்குள்ளேயே போகணும். அது என்னன்றது நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் படித்து கற்றுக்கோங்க. பட் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ ஒரு ட்ராப் எப்படி கிரியேட் ஆகும்னா, இப்போ இது பாருங்கள், ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கேருந்து மார்க்கெட்டில் ஏற 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 பையர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவானா, பையர் என்ன பண்ணுவான், வாங்க 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 வாங்கன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவானா, அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிப்பான் பாருங்க. இங்கெல்லாம் யாருமே ரெகுலரா ட்ரேட் இருக்கிறவங்க, நியூவா ஜாயின் பண்றவன் இங்கதான் ஒரு லாங் கிரீன் பாடி இருக்கும், இங்க போய் என்ன பண்ணுவான், பை பண்ணுவான். அப்ப இதுதான் மார்க்கெட் யூ டர்ன் பண்ற இடம். ஓகே, யூ டர்ன் பண்றப்பதான் இங்க ஹியூஜ் லாஸ் ஆகும், இங்க ஃபுல்லா மார்க்கெட் லாஸ் இறங்கிக்கிட்டே இருப்பான். இது நடக்கக்கூடிய உண்மையான விஷயம், இது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னு பை பண்ணாதீங்க. எப்பயுமே சப்போர்ட் பிரேக் கீழே பிரேக் ஆகுதுன்றது என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சாரி, ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆகுதுன்னு சொல்லி பை பண்ணக்கூடாது, சப்போர்ட் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணக்கூடாது. எப்பயுமே சப்போர்ட்ல பை பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணணும். அது லெவல் கிட்ட இருக்கா, அப்புறம் இந்த கான்செப்ட்ல லெவல்ஸ் மார்க் பண்ண கத்துக்கோங்க. லெவல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த லெவல் சொல்லும் மார்க்கெட் பையில இருக்கா செல்லுல இருக்கான்றது. இப்போ இது நான் நார்மலா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ இது சப்போர்ட், மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து ஏறி இந்த மாதிரி வர்றான்னா அழகா சார் இது ட்ரெண்ட் லைன் அப்படின்னு போட்டுருவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க மார்க்கெட் ஒரு கிரீன் கொடுத்துருப்பான், இங்க நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க, அண்ட் தென் இப்படி ரிவர்ஸ் ஆவான், லாஸ்ட் சொல்லி எக்ஸிட் ஆவீங்க, அகைன் சப்போர்ட் ஏறுவான். அப்ப இந்த இடத்துல நடக்கிற பிரச்சனை என்ன? அதே மாதிரி நீங்க ட்ரேடரா இருக்கிறப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றேன்னு லிஸ்ட் பண்ணுங்க. சார் பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுக்கிறப்ப லாஸ் ஆகுது, ஓகே, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். சார் லெவல்ஸ் மார்க் பண்ண தெரியல, அப்ப அதை சால்வ் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி எமோஷன் பெரிய விஷயம், கொஸ்டின் மார்க். அப்ப டெக்னிக்கலா நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, சைக்காலஜிக்கலா என்னென்ன தப்பு பண்றீங்க. சார் ஓவர் ட்ரேட், ஓகே சார் எமோஷன், கரெக்டா எடுக்கிறேன் குயிக் எக்ஸிட், சார் கரெக்டா எடுத்தாலும் ப்ராஃபிட்டை கரெக்டா புக் பண்ண தெரியல. ஸோ இது எல்லாமே எமோஷனல் மிஸ்டேக்ஸ், இது எல்லாமே டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ். ரெண்டா பிரிங்க, டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ், எமோஷனல் மிஸ்டேக்ஸ். அப்ப 1 2 3 ஒரு கேலண்டர் மாதிரி ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வரணும், அப்பதான் டெவலப் பண்ண முடியும். சும்மா வந்தோம் கிளாஸஸ் படிச்சோம் அப்படிலாம் முடியாது, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இப்போ நான் சார்ட்ல எக்ஸ்பிளனேஷன் போறேன். ஓகே, இப்போ இங்க பாருங்க, பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தான். இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஏறி இருக்கா, நான் இப்போ இதில் ஜஸ்ட் லெவல் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரெண்ட் லைன் கூட ட்ரா பண்ணலாம். பட் நம்ம நல்லா பாருங்க, ஓப்பனிங் கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் 1ஆம் தேதி பிரேக் பண்ணியிருக்கான், பிரேக் பண்ணி கீழே இந்த இடத்துக்கு என்ன ஆயிருக்கு, க்ளோஸ் வச்சிருக்கான். அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, இன்னும் கீழே இறங்குவான்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பான், நீங்கள் எல்லாரும் புட்டில் இருப்பீங்க. மார்க்கெட் பாருங்க அகைன் உள்ள போய்
அந்த அந்த அன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருச்சோ அதே இடத்துக்கு போய் ரிவர்ஸ் ஆகி அந்த ஓப்பனிங் கேண்டலோட ஹைக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து தேறி இருக்கான். அப்ப நீங்க இந்த கான்செப்டுக்கு என்னோட ஓப்பனிங் கேண்டில் டெக்னிக்ஸ் படிக்கணும். அதாவது இந்த வீடியோஸ் போய் பார்க்கணும். நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ் போய் பார்க்கணும். ஐ மீன் இங்க பாருங்க இந்த வீடியோ. இதை பார்த்தாதான் இந்த கான்செப்டுக்கு மேட்ச் ஆகும். சார் மார்க்கெட்ல அப்ப ஒவ்வொரு கான்செப்டையும் தனித்தனியா படிச்சாதான் என்ட்ரி கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்ட். கண்ணு, காது, வாய், மூக்கு, ஹார்ட் எல்லாம் இருந்தா தான் ஒரு ஹியூமன் பீயிங். அது மாதிரி ஒரு ட்ரேடரா இருந்தா எல்லாத்தையும் படிச்சாதான் ட்ரேட் எடுக்க முடியும். சார் எனக்கு என்ட்ரி மட்டும் சொல்லி கொடுங்க. ஒன்னும் வாய்ப்பு இல்ல ராஜா. அப்ப இந்த இடத்துல ட்ராப் கிரியேட் ஆகுதா? அப்ப சப்போர்ட்ல ஒரு ரெட் விழுகுதுன்னு சொல்லி ட்ரேட் எடுக்க கூடாது. ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு கிரீன் பிரேக் ஆகுதுன்னு சொல்லி ட்ரேட் எடுக்க கூடாது. இதை மறக்கவே மறக்காதீங்க. சார் அப்ப மார்க்கெட் அடுத்து இறங்கிறானே, அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரெட் அதாவது ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர் அகைன் ஸ்ட்ராங் செல்லர் வரானான்னு பாருங்க. மறுபடியும் உள்ள போயிட்டா ஓகே ஏதோ ஒன்று நடக்குது, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. இப்ப இதே எக்ஸாம்பிள் இங்க கொடுக்குறேன். இப்ப நான் இங்க கொடுத்தது உள்ள போயிட்டா, அப்ப இது ஃபேக்கு. சரியா? இப்ப இங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், பிரேக் ஆகி இறங்கியிருக்கான். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதே ரெட் பாடி தான் இங்கேயும் இருக்கு. கரெக்டா? நல்லா பாருங்க, ரெண்டும் வேற வேற முகம். சரியா? இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆனனால இதை பிரேக் பண்ணிட்டான், இது க்ளோஸ் வச்சுட்டான். ஓகே. இப்ப மறுபடியும் ஒரு பையிங் கேண்டில் வந்திருக்குல்ல, இந்த பையிங் கேண்டில் இங்க ப்ரீவியஸா இருக்கிற சப்போர்ட்டுக்கு கீழே இருக்கான். இதுவே இது மேல இருந்தா இவ்வளவு தூரம் ஏறி இருப்பான். அப்ப இங்க என்ன தெரியணும்? மார்க்கெட்ல லெவல் மார்க் பண்ண தெரியும். அப்ப இங்க பாருங்க, ரெட் கிரீன் ரெட் கீழே இறங்குறான். சோ நான் ஃபர்ஸ்ட் இங்க லெவல் மார்க் பண்ண தெரிஞ்சாதான் அங்க ட்ராப் கிரியேட் ஆகுதா, அங்க என்ன நடக்குது, சப்போர்ட்ல ஃபார்ம் ஆகுதா, ட்ரெண்ட் லைன்ல ஃபார்ம் ஆகுதான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதே மாதிரி லெவல் மார்க் பண்றப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப இது நிஃப்டியில காட்டுறேன், ஷோ பண்றேன். இங்க பாருங்க. இப்ப இது பாருங்க, ட்ரெண்ட் லைன் 1 2 பிரேக் பண்ணிட்டான். நல்லா பாருங்க, 1 2 பிரேக். இப்ப ரெட் இங்க எதுவுமே கிரீன் இல்ல, அகைன் ரெட் கிரீன் ரெட் ஃபால் தான் ஆகுது. அப்ப நீங்க ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தாதான் தெரிய வரும். அதே மாதிரி கரெக்டா லெவல் மார்க் பண்ண தெரியும். ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் நான் லைவ்ல குரூப்ல போட்டுருவேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல நான் லைவ்ல ஷேர் பண்ணி லெவல் மார்க் பண்ணி இதுதான் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றப்ப அவங்க ரொம்ப ஈஸியா ஒரு அதாவது என்ன பண்றோன்றது தெரிஞ்சு பண்ணுவாங்க. சார் மிஸ்டேக் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கிறதுக்கு சார் இதை தான் நான் பண்றேன்றது தெரிஞ்சுக்கிறதே ஒரு முன்னேற்றம் தான். ஓகே. அப்ப ட்ராப் எதுல பேஸ் பண்ணிருக்கோம்? லெவல் பேஸ் பண்ணி. இப்ப இங்க பாருங்க, இந்த லெவல் நல்லா கவனிங்களேன். பை ஆயிருக்கு பிரேக், ரெட் கிரீன் ரெட் ஃபால். அப்ப இது எது வரைக்கும் போவான்? ப்ரீவியஸா எங்க மார்க்கெட் பை ஆயிருக்கோ அது வரைக்கும் தான் போவான். அப்ப இங்க என்ன இருக்கு? ட்ரெண்ட் க்ளோஸ். இப்ப இங்க பையான இடத்துல இதுவும் பை ஆயிருக்கு. அது லெவல ரெஸ்பெக்ட் பண்றாங்களா பாருங்க, நல்லா பாருங்க. சப்போர்ட். ஆனா அடுத்த நாள் ஓப்பனிங் எங்க இருக்கீங்க? 13ஆம் தேதி டிசம்பர். இதோட ஓப்பனிங் இந்த லெவலுக்கு கீழே சரியான ரெட். இப்ப இந்த ரெட் மேல இருந்தா இன்வேலிட், இந்த ரெட் கீழே இருக்கிறனால வேலிட். அப்ப ஃபால் ஆகுறான். மறுபடியும் இந்த லெவல உள்ள க்ளோஸ் வைக்கிறானா? ஓகே. நான் என்ன சொன்னேன்? ஒரு கிரீன் பிரேக் ஆனது எடுக்கக்கூடாது, அடிப்பான் ட்ராப். அப்ப இதுதான் உங்களுடைய ட்ராப். மறுபடியும் பாருங்க, அந்த கேண்டிலோட ப்ரீவியஸ் ஓப்பன் இருக்குல்ல, அந்த ரெட் பாடியோட ஓப்பன் ட்ரிகர் பண்ணி ஏறி இருக்கான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப மார்க்கெட் பையிங் லெவல் உள்ள போயிட்டான். அப்ப மறுபடியும் இங்க எங்கெல்லாம் ரெட் வருதோ புட் ஆப்ஷன் போகாம, எங்கெல்லாம் கிரீன் வருதோ அங்க கால் ஆப்ஷன் போகணும். ஓகே. இப்ப இங்க பாருங்க, அதே லெவல் தான் 24/508 அந்த மார்க்கெட் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றா பாருங்க. பை கீழே செல், அகைன் பை, பிரேக், செல். இப்ப இந்த லெவலுக்கு மார்க்கெட் அடுத்து வரவே இல்லை. இப்ப இங்க பாருங்க, இங்க அந்த லெவல் அப்படியே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருக்கா? இப்ப மார்க்கெட் க்ளோசிங் என்ன இருக்கு இங்க? 23,990. அப்ப நீங்க ஒரு செல் எடுக்கணும்னா 24,508 கிட்ட எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஒரு செல்லிங் லொகேஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த லெவல தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சார் இப்ப இதே மாதிரி இன்டர்மீடியட் லெவல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்ப இதை மார்க் பண்றேன். ஏன்னா இங்க பையா இருக்கு, அகைன் பையா இருக்கு, மறுபடியும் வந்து இங்க செல் ஆயிருக்கானா? அப்ப நான் மண்டே 24,187 லெவல பிரேக் பண்ணா மட்டும்தான் கால் ஆப்ஷன் போவேன். அப்ப இந்த இடத்துல ரெட் வந்தா எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு புல் பேக் வரப்ப பை பண்ணணும். ஏன்னா லெவலுக்கு மேல இருக்கான். இந்த மாதிரி லெவல் கண்டுபிடிச்சிட்டு அங்க ட்ராப் என்னன்னா ஒரு கேண்டில் சொல்லும், ஒரு ட்ராப் எங்க கிரியேட் பண்ண, அது நீங்க படிக்க தெரியணும். அதனாலதான் நான் கேண்டில் ஸ்டிக் கிளாஸ் அதிகமா சொல்லி தருவேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எனக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் முடிக்க 10 நாள் ஆகும். சும்மா சொல்லல. நீங்க நீங்க ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம ஏன் வீடியோல அவ்வளவா கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி சொல்றோம்னா, நம்ம ஒவ்வொரு கேண்டில்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடக்குது, ஏது நடக்குது. இதுக்கப்புறம் ஓஐ பார்ப்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிசிஆர் பார்ப்பாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்.
இன்னும் டெக்னிக்கல் அட்வான்ஸா போகும். அப்ப ஒரு சப்போர்ட்ல பிரேக் ஆனா எடுக்கக்கூடாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல பிரேக் ஆனா எடுக்கக்கூடாது. அங்க வெயிட் பண்ணி எடுக்கணும். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். கரெக்ட்டா? அண்ட் தென் ரிப்பீட்டடா பாருங்க. இதுல இன்னும் மைன்யூட்டான விஷயங்கள் நான் சொல்லாம சொல்லியிருக்கேன். புரியும். அண்ட் தென் நம்ம நியூ பேட்ச் கம்மிங் வெனஸ்டே ஆன்லைன், ஆஃப்லைன் 2மே ஓப்பன் பண்றோம். ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிங்க. சூப்பரா சொல்லி தருவோம். லைவ் ட்ரேட் சப்போர்ட் பண்றோம். லைவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நெறைய ஹோம் ஒர்க்ஸ் குடுக்குறோம். ஏன்னா ஹோம் ஒர்க்ஸ் குடுக்க குடுக்க நீங்க டெவலப் ஆவீங்க. அண்ட் தென் நம்ம வீடியோஸ் பார்த்து நெறைய லேர்ன் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.